மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் விடிய விடிய கனமழை கொட்டித்தீர்த்த நிலையில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து 7 பேர் உயிரிழந்தனர். கொல்கத்தாவில் விடிய விடிய கனமழை கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக தெற்கு மற்றும் கிழக்கு கொல்கத்தாவில் பலத்த மழை பெய்தது. காந்தாஹாரி பகுதியில் சில மணி நேரங்களில் 33 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தது. இதன் காரணமாக சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழை நீர் சூழ்ந்தது. வெள்ள நீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சால்ட் லேக், ஜாதவ்பூர், பகாஜடின், கோல்ஃப் கிரீன் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பெனியாபுக்கூர், ஒசைன்ஷா உள்ளிட்ட இடங்களில் தேங்கியிருந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மழை பாதிப்பால் ஏராளமான பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கொல்கத்தா விமான நிலையத்தில் விமான புறப்பாடு மற்றும் வருகை சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹவுராவிலும் பலத்த மழை பெய்தது. இதனால் துர்கா பூஜைக்காக சிலைகள் வடிவமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டைக்கோழி பண்ணையாளர்கள் சம்மேளன தலைவர் வாங்லி சுப்பிரமணியனின் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல்லைச் சேர்ந்த வாங்லி சுப்பிரமணி வாங்கல் என்ற பெயரில் கோழி முட்டை உற்பத்தி மற்றும் கோழி குஞ்சு பொரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அத்துடன் கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களில் அதிக அளவில் கோழி முட்டைகளை உற்பத்தி செய்வது, அதற்கான மருந்துகளை வாங்கி மார்க்கெட் செய்வது ஆகிய பணிகளையும் செய்து வருகிறார். மேலும் முட்டைக்கோழி மார்க்கெட்டிங் சொசைட்டி என்ற சங்கத்தை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் வாங்லி சுப்பிரமணி தனது தொழிலில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் இருந்து வந்த 10 அதிகாரிகள் வாங்லி சுப்பிரமணியின் வீடு, அலுவலகம், நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் ரொக்கத்தொகை மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. இதேபோன்று கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் உள்ள தலைமை அலுவலகம் மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். குறிப்பாக தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமைத் தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.